அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு அண்ணன் தங்கை இருந்தாங்க. அந்த அண்ணனுக்கும் தங்கைக்கும் அப்படி ஒரு பாசம். அண்ணனுக்கு ஒன்றுனா தங்கச்சி ஓடுறதையும் தங்கச்சிக்கு ஒன்றுனா அண்ணன் பதறதையும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது. இப்படிப்பட்ட அந்த அண்ணனுக்கு வயது 6, தங்கைக்கு வயது 4. இந்த இளம் பாசமலர்கள் ஒரு நாள் கடத்தெருவை நோக்கி நடந்து போகிறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே ரொம்ப நேரம் நடக்கிறாங்க. திடீர்னு தங்கச்சி ஒரு இடத்துல அப்படியே நிற்கிறா. குழந்தைங்க ஒன்று மிட்டாய் கடையை பார்த்தா நிற்பாங்க, இல்லைனா பொம்மை கடையை பார்த்தா நிற்பாங்க. இது நமக்கு தெரியாதுங்களா? அதனால அண்ணன் சுத்தி முத்தி பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு பொம்மை கடை இருக்கு. உடனே தங்கச்சி கிட்ட கேட்குறான், ஏம்மா உனக்கு ஏதாவது பொம்மைகள் வேணுமா அப்படின்னு. அந்த தங்கச்சி ஆமாண்ணா, எனக்கு அந்த பொம்மை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே அந்த கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு பொம்மையை எடுத்து கையில கொடுத்துட்டு தங்கச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறத பார்த்து தானும் மகிழ்ச்சி அடைகிறான். அப்படியே ஒரு பெருமையோட 2 கைகளையும் எடுத்து இடுப்புல வச்சுக்கிட்டு, ஐயா கடைக்காரரே, இந்த பொம்மை எவ்வளவு வருதுங்க அப்படின்னு கேட்குறான். அந்த கடைக்காரருக்கு இதை பார்த்ததுமே சிரிப்பு. ஐயா பெரிய மனிதரே, நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்கிறாரு. உடனே அவன் தன்னுடைய சட்டப்பைக்குள்ள கையை விட்டு, கடல் சிப்பிகள் இருக்கும் பார்த்தீங்களா, குழந்தைகள் எல்லாம் அதைத்தான் எடுத்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அதை எடுத்து கடைக்காரர் கையில கொடுக்குறான். இது போதுங்களா இந்த பொம்மைக்கு அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு கேட்குறான். உடனே அந்த கடைக்காரர் அந்த சிப்பிகளை கையில வாங்கி பார்த்துட்டு, தம்பி இந்த பொம்மைக்கு 4 சிப்பிகள் போதும்பா, நீ அதிகமா கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி மிச்சத்தை எல்லாம் அவன் கையிலேயே கொடுக்கிறாரு. உடனே அதை வாங்கி தன்னுடைய சட்டப்பையில போட்டுக்கிட்டு தங்கச்சி கிட்ட சொல்றான், தங்கச்சி இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் அண்ணன் கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். அந்த முதலாளி அதை பார்த்துக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரு. அந்த கடையில வேலை செய்யற தொழிலாளி ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்கிறாரு, என்னங்க ஐயா, விலை உயர்ந்த பொம்மை எங்க இருக்கு, இந்த எதுக்கும் உதவாத சிப்பிகள் எங்க இருக்கு, இதை வாங்கிட்டு அதை கொடுத்துட்டீங்களே, இது நட்டம் தானே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அந்த முதலாளி சொல்றாரு, ஏன்பா காசு கொடுத்துதான் பொருள் வாங்க முடியும்னே தெரியாத வயசு அந்த குழந்தைக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட சட்டப்பையில இருக்கிற சிப்பிகள் தான் உயர்ந்தது. அந்த சிப்பிகளை வச்சு தன்னோட தங்கைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறான். இப்ப நாம போய் சிப்பிகளுக்கு எந்த விலை மதிப்பும் இல்லப்பா, நீ பணம் கொண்டு வான்னு சொன்னோம்னா இந்த உலகத்திலேயே பணம் தான் உயர்ந்ததுன்னு நினைக்க ஆரம்பிச்சிடுவான். அதோட தங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியலங்கிற வருத்தமும் வந்துடும். ஆனா இப்ப பாரு, தன்னோட தங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை அவனுக்கு வந்திருக்கு. அவன் பேசிட்டு போனதை பாத்தியா அப்படின்னு கேட்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த நிகழ்வை அவன் நினைச்சு பார்க்கிற போது, பெருசானதுக்கு அப்புறம் இந்த நிகழ்வை நினைச்சு பார்க்கும் போது, இந்த உலகம் நல்லவர்களால் சூழப்பட்டது அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். நான் செஞ்சதை இன்னும் 4 பேருக்கு செய்வான், அன்பா நடந்துக்குவான், இனிய சொற்களை பேசுவான். இந்த உலகம் அன்பானவர்களாலும் இனிய சொற்களாலும் கட்டமைக்கப்பட வேணும் அப்படின்னு சொன்னார். இப்படிதாங்க பிறருக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய அன்பான சொற்களை நாம பேசணும்னா அது நேர்மையான வாழ்க்கையையும் இன்பத்தையும் நல் வழிகளையும் நமக்கு உருவாக்கும். நன்றி.